அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு 4 இயர்லேருந்து முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது கேட்க வாய்ப்பு இருக்குது, விட மாட்டாங்க. சிலபஸில் இருக்குது, பார்த்துட்டேன். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 4 இயருக்கும் லேப்லாஸ்க்கும் 2 புக்லெட் தரப்போகிறேன். இப்போ இந்த 4 புக்லெட் கொடுத்தோம் இல்லையா, மெக்கானிக்ஸ்க்கு ப்ராபபிலிட்டிக்கு ஒரு 2 புக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸுக்கு ஒரு புக் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு செட்டு. இன்னும் ஒரு பேட்ச் இதேமாதிரி கொடுப்பேன். ஸோ ரெடியான வரைக்கும் கொடுத்துருக்கேன், டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கணுன்றதுக்காக. வேணுன்றவங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கி படிக்கலாம். இப்போது இந்த 4 இயர்ஸ் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 4 இயர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம், 4 இயர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம், இந்த மாதிரியான ரிலேட்டட் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. தொடர்ந்து கொடுத்துட்டே வரேன். இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போது பாருங்கள், ஒரு முக்கியமான ரிசல்ட் சொல்கிறேன். 4 இயர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் முக்கியமான ரிசல்ட். இந்த மாதிரி ரிசல்ட்ஸை நிறைய கொட்டி வச்சுருக்கேன் ஸ்டடி மெட்டீரியலில். 4 இயர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை டிஎஸ் ஆஃப் 4 இயர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ரைட். இதே போல் 4 இயர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், இதுக்கு மைனஸ் டி பை டிஎஸ் ஆஃப் 4 இயர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த 2 ரிசல்ட் அப்படியே ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது பயன்படும். இதே போல் 4 இயர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ், இதுக்கு வீடியோ போட்டிருக்கேன், ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். இதோட ஆன்சர் என்னென்னா √2/π a/s² + a². ரொம்ப முக்கியமான ரிசல்ட் இது. அதே போல் 4 இயர் sin transform of e power minus ax equal to √2/π s/s² + a². இந்த மாதிரி பேனா கொடுத்துட்டா ஒரு 1 ஹவருக்கு வெறும் ரிசல்ட்டே எழுதுங்கன்னா எத்தனை எழுதுவீங்க? அதுமாரி எழுதிக்கினே இருங்கன்றேன். உங்களுக்கு தோக்கடிக்கவே முடியாது. ரிசல்ட்ஸ் கூடவே வாழணுன்றேன். ரைட். ரெகுலராக படிங்க. சரிங்க. இப்போ இந்த 4 ரிசல்ட் இங்கே எது இதுக்கு யூஸ் ஆக போகுது? இப்போ 4 இயர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த வடிவில் இருக்குது பாருங்கள். இப்போ 4 இயர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதில் எது பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு. இதை யூஸ் பண்ணி இப்போ எழுதுகிற பாருங்கள். 4 இயர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் பாருங்கள். எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், இப்போ இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லையா? இதோட சொல்யூஷன் என்ன சொன்னேன்? டி பை டிஎஸ் ஆஃப் பை திஸ் ரிசல்ட். இந்த ரிசல்ட் படி எழுதுகிற பாருங்கள். 4 இயர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இது இங்கே இருக்கு பாருங்கள், இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ். ஒன்றும் இல்லைங்க, ரிசல்ட் அப்ளை பண்ணியிருக்கேங்க, வேறு ஒன்றும் நான் செய்யலை. ரைட். இப்போது இந்த டி பை டிஎஸ் அப்படி இருக்கட்டும், கேள்வி தான், அதோட விடை இது. இந்த டி பை டிஎஸ் அப்படியே வச்சுக்கிட்டு 4 இயர்ஸ் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் என்ன இந்த ஒரு பாருங்கள், இந்த ரிசல்ட் அப்படியே கொண்டு வந்து இதோட விடை தான். இதை கொண்டு வந்து அப்படியே உள்ளே போட்டுருங்க. √2/π s/s² + a². அவ்வளோதாங்க. ஸோ இந்த இடத்துல அதை எடுத்துகிட்டு அதோட வேல்யூ என்னவோ, அதோட ஆன்சர் என்னவோ அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ இந்த √2/π இருக்குல்லையா, கான்ஸ்டன்ட் இது, இதை அப்படியே வெளியே எடுக்கிறேன், டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். ஏன்னா டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் பண்ண போகிறேன். அப்போ இது தேவையில்லாத கான்ஸ்டன்ட் தானே, வெளியே எடுத்துடலாம் இல்லையா? அப்போது √2/π d by ds of s/s² plus a². ரைட். இப்போ u by v ரூல், d of u by v என்ன? d of u by v equal to vu dash minus uv dash by v². ரைட். இது வந்து இது u, இது v. அவ்வளோதான். இதை அப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா தெரிஞ்சது தான் நமக்கு. ஸோ √2/π இன்ட்டு ஃபஸ்ட்டு v அப்படியே வச்சுக்கணும், s² + a² அப்படியே வச்சுட்டு, இப்போ நான் இந்த யூவை டேஷ் பண்ண போகிறேன். எஸ்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ், இப்போ யூவை அப்படியே வச்சுக்கிறேன், எஸ்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு வியை டேஷ் பண்ண போகிறேன். வின்றது டினாமினேட்டர் இருக்கிறது தான். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் s² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2s ப்ளஸ் a² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 டிவைடட் பை v². v வந்து டினாமினேட்டர் இருக்கிறது தான் v. அப்போ s² ப்ளஸ் a²க்கு ஒரு ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதாங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணி முடிச்சிட்டேன். ரைட். இப்போ இது சிம்பிளை பண்ண இந்த டேர்ம் வந்து
இதை அப்படியே வச்சுக்கிறேன். √2/π இன்ட்டு 1 × s² + a² s² + a² தான். இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த 0 விட்டுருங்க. -2s², s × s s² ஆகிடும். டிவைடட் பை s² + a² the whole square. ரைட். இப்போ ஒரு a² கட் ஆகிடும் இல்லையா? அப்போ என்ன ஆகும்? √2/π இன்ட்டு a² - s² டிவைடட் பை s² + a² the whole square. இவ்வளோதாங்க. ரைட். சிம்பிளிஃபிகேஷன் எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும். அவ்வளோதான். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணி விட்டுறணும். இப்போ இதில் எந்த ஆன்சர் வந்து ஷூட் ஆகுது பாருங்கள். ஆப்ஷன் பி. ரைட். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தயவுசெய்து நீங்கள் எதையுமே விடக்கூடாது. இப்போ ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஒரு முக்கியமானது பாருங்கள். த ஃபோரியர் sine transform of x e power minus ax. இப்போ கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் தான் போட்டேன். ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x e power minus ax என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சொல்லலாமா? சேம் இப்போ நடத்தின அதே ரிசல்ட்ஸை அதே இதுதான் ஃபாலோ பண்ண போகிறேன். இப்போது ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x f of x, right, equal to minus d/ds of Fourier cosine transform of f of x. என்ன சார் இது? இதோ இப்போ போட்டேனே இதே தான். இப்போ பாருங்கள், இந்த ரிசல்ட் எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் நான் செய்யலை. ரைட். ரிசல்ட்ஸ் தான். இவ்வளோதாங்க. இப்போ என்ன செய்கிறோம்? இதுக்கு அப்ளை பண்ணுறோம். ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x e power minus ax, right, equal to minus d/ds of Fourier cosine transform of f of x வந்து இது இங்கே இருப்பாருங்க இதான். அப்போது e power minus ax. அவ்வளோதான். இப்போ இதோட ஆன்சர் நமக்கு தெரியும். மைனஸ் d/ds ஆஃப் இதுக்கு என்ன ஆன்சர்? a/s² + a². இதோட வேல்யூ உள்ளே போட்டிருக்கேன். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். அதே u/v ரூல் தான். இங்கே முன்னாடி வந்து நமக்கு √2/π வரும் இல்லையா? ரிசல்ட்டில் பாருங்கள், √2/π இதை யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இங்கே முன்னாடி இருப்பாருங்க. இப்போ நாம் என்ன செய்கிறோம்? அந்த முன்னாடி இருக்கிற √2/π இப்போ வெளியே எடுக்கிறோம். டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துடுறோம். மைனஸ் √2/π d/ds ஆஃப் a/s² + a². இப்போ u/v ரூல் யூஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு s நடக்குது. ஓகே. இப்போது இதை அப்படியே வச்சுக்கிறோம். s² + a² இதை அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ இந்த கான்ஸ்டன்ட் வெளியே கூட எடுத்துடலாம். அதில் நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது u, இது v. இப்போ என்ன ஆகும்னா, டினாமினேட்டர் அப்படியே வச்சுட்டு நியூமரேட்டரில் இருக்கிற இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது என்ன ஆகிடும்? கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும். மைனஸ் இப்போது ஏவை அப்படியே வச்சுக்கிறோம். ஏவை அப்படியே வச்சுட்டு உள்ளே இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். s² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2s + a² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 டிவைடட் பை v². அப்போது s² + a² அதுக்கு மேலே ஒரு ஸ்கொயர். ரைட். அவ்வளோதாங்க. இப்போ நியூமரேட்டரில் எல்லாம் என்ன ஆகிடும்? -2as இந்த டேர்ம் மட்டும் இருக்கும், மற்றெல்லாம் 0 ஆகிடும். அப்போது இங்கே ஒரு மைனஸ் வருது, இதில் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் √2/π இன்ட்டு 2as டிவைடட் பை s² + a² the whole square. அவ்வளோதாங்க. இதில் என்ன குழப்பம் இருக்குது? இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ நியூமரேட்டர் 2as இருக்குது, டினாமினேட்டருக்கு s² + a². இதுதான் v இல்லையா? அதுக்கு ஸ்கொயர் போட்டுடுறோம். முன்னாடி இருக்குது √2/π இருக்குது. இவ்வளோ தான். இப்போ யாராவது ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப்
எக்ஸ் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னு வச்சுங்க. அப்படி கேட்ட மாத்திரத்தில் இது சொல்லணும். இல்லை சார் கொஞ்சம் போட்டு பார்த்து தான் சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ரைட், நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். தயவுசெய்து இந்த யூஜிடிஆர்பியோட ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி வச்சு படிங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 4 புக்லேட்டை வந்து முதல்ல படிக்க ஆரம்பிச்சிருங்க. காம்ப்ளெக்ஸில் இதில் எத்தனை ப்ராப்ளம் இருக்கோ அத்தனையும் நல்லா பாருங்கள். ப்ராலிட்டியில் இதில் நிறைய ப்ராப்ளம் போட்டிருக்கேன். இதுலேயும் நிறைய ப்ராலிட்டி போட்டிருக்கேன். மெக்கானிக்ஸ்க்கும் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் நீங்கள் நல்லா படிங்க. இது ஒரு பேட்ச், இன்னொரு பேட்ச் மெட்டீரியல் இதே போல் உங்களுக்கு நான் தருவேன். பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 4 இயரும் லேப்லாஸும் இன்னொரு 2 டேஸில் கொடுத்துணுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். 4 இயர் லேப்லாஸ் ரெடியானதும் மொத்தமாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண முன்னாடியே வாங்கி படிக்கலாம். ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.